வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நம்ம இப்போ அசோக் நகரில் காசி டாக்கீஸ் தேட்டரில் இருக்கிறோம். திருப்பூர் குருவி படத்தினுடைய 2வது வாரம் வெற்றிகரமாக இன்றைக்கி ஷோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ படத்தில் கலவையான விமர்சனங்கள் நிறையா எல்லோரும் வச்சிட்ருக்கீங்க. இதில் நான் ஒரு முக்கியமான லீட் ரோலில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டைரக்டர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ஜெயகாந்தன் ரங்கசாமி அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். கடைன்னு ஒரு படமாக பண்ணிகிட்டே இருப்பார். எல்லோரும் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துருக்கீங்க. போன வாரத்தில் நான் எல்லோரையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் என்னடா இதில் இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அப்படி நிறையா கருத்துக்கள் நம்ம பரிமாறிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை மீடியா மூலமாக மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக சவுத் சைடு நிறைய கோயம்புத்தூர் திருப்பூர் நிறைய இடத்துல நல்லா போயிட்டுருக்கு படம். அவ்வளோ வியூஸ் நிறைய ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு. லேக்ஸ் கணக்கில் மக்கள் அதை விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நிறையா குறைகள் இருக்குன்னு. ஒரு மேரேஜ் வீடியோ ஆல்பம் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஆகும். ஆனால் நம்ம இயக்குனர் 10 லட்சத்தில் படமே பண்ணியிருக்காரு. இதை நம்ம யாராவது நம்ப முடியுமா? வெறும் 10 நாளில் 10 லட்சத்தில் ஒரு படம் பண்ணி இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஹாசி டாக்கீஸில் 2வது வாரமாக ஒரு படம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா இதை நம்ம இந்த சினிமா திரையுலகம் இதை ரொம்ப நம்ம உற்று நோக்கணும். இன்றைக்கி எந்த ஒரு சங்கங்களும் ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருந்தும் இன்றைக்கி ஒரு தனி மனிதராக போராடி 10 லட்சத்தில் 10 நாளில் படம் எடுத்து 2வது வாரம் காசி டாக்கீஸில் ஓடிட்டுருக்குன்னா இதை மீடியா ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இல்லை. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை பார்த்துருப்பீங்க. படத்தில் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. நிறைய இன்றைக்கி கூட ஒரு மீடியாவில் ஒரு நண்பர் காலையில் என்னை தொடர்பு கொண்டார். அவர் பேசினார், சார் சில ஷாட்டில் இப்படி இருக்குது, சில இடத்துல லைட் இல்லை, எப்படிங்க இருக்கும்? 10 லட்சங்க ஒரு படத்தை வெளியிடுறதுக்கே இன்றைக்கி 35 லட்சம் தேவை. ஆனால் அதுவும் திரும்ப வராது. இந்த காலகட்டத்தில் 10 லட்சத்தில் ஒரு படத்தை எடுத்து 10 நாளில் எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேட்டலைட்டு ஒருத்தர் பேசுகிறார் என்கிட்ட, சார் ஓவர்சீஸ் முடிச்சிக்கலாம் சார் படத்தை கொஞ்சம் பேசுங்க டேரக்டர்னு. இன்னும் நான் டேரக்டர்கிட்ட சொல்லலை, இப்போ தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துட்ருக்கீங்க மீடியா. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இது போன்ற இயக்குநர்களை கொஞ்சம் ஊக்குவிங்க. நீங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். இவர்கிட்ட 10 லட்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கருங்கலத்தான ஒரு படம், இவர் தான் டேரக்டர். அந்த ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், நான் இவ்வளோ ஷார்ட் டைமில் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியும்னு. இன்றைக்கி அதையும் முறியடித்து அந்த ரெக்கார்டு பிறகு இவரே முறியடித்து 10 நாளில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவ்வளோ ஒரு வியூஸ் இருக்குது. காரணம் என்னென்னா அவருடைய கதைக்களம் தான். இந்த மாதிரி இயக்குநர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு தேவை. ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சா இன்னும் நல்ல படங்கள் எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கும் தயாராகிட்டு இருக்காரு. ஒத்துழைப்பு கொடுங்க. திருப்பூர் குருவி மக்களுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு காவியமாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த திருப்பூர் குருவி. ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ சார். ஒரு கல்யாண ஆல்பம் எடுத்தா ஒரு 10 நாள் எப்படி அது எவ்வளோ 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போயிடுது. நீங்க ஒரு 10 நாள்ல அது ஒரு படத்தை எடுக்கிறீங்க. அது எப்படி சார் எடுக்கிறீங்க? அது எப்படி எந்த டைரக்டரும் இது மாதிரி பண்றது கிடையாது. நீங்க ஒரு 10 நாள்ல அந்த படத்தை எடுக்கிறீங்க. அது எப்படி முடியுது என்னன்னு மக்கள் சொல்றீங்க? 10 நாளில் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ஸ்கிரிப்டே கையில் எடுக்க மாட்டேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு பார்த்து எடுக்கிறது டைமிங் ஆகும். மானிட்டர் பார்த்து அது பார்த்து இது பார்த்து எடுக்கிறது ரொம்ப டைமிங் ஆகும். நான் ஸ்கிரிப்டே கையில் எடுக்காமல் ஒரு கதையை அப்படியே ஒன்லைனாக ஐடியா பண்ணி அப்படியே மெயினில் தான் வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு ஸ்பாட்டில் தான் டைலாக்கு டக்குன்னு கூப்பிட்டு அப்படியே ஸ்பாட்லேயே டைலாக் சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா அப்போ மானிட்டர் வச்சு யாருமே படம் பண்ணல. இப்போ தான் மானிட்டர் வச்சுக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கே ஒரு 1 ஹவர் ஆகும் ஒரு ஷாட் எடுக்க, சரிங்களா? ஆனால் அது மாதிரி உட்காரவே மாட்டேன். நான் என்ன உட்கார சொன்னால் கூட நான் சேரில் உட்கார மாட்டேன். ஓடி தான் வேலை செய்வேன். 5 மணிக்கு பிரச்சனை அது இல்ல. இன்னைக்கு பல இயக்குநர்கள் சொன்ன பட்ஜெட்ல படம் எடுக்க முடியாம பல தயாரிப்பாளர்கள் தெருவில் நிக்கிறான். நீங்க எப்படி 10 லட்சத்துல படம் எடுத்தீங்க, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி 2வது வாரம் ஓட்டிட்டு இருக்கீங்க? அதை விளக்குங்க. பல தயாரிப்பாளர்கள் இதுல இருந்து அவங்க தெளிவாகுவாங்க. அதை நீங்க விளக்குனீங்கன்னா உங்களால இன்னும் நிறைய பேர் உருவாகுவாங்க. கண்டிப்பா சார் பண்ண முடிஞ்சு சார். 10 ரூபாயை 10 லட்சமா ஆக்குறது ஒரு டைரக்டர் கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ டைரக்டர் கையில தான் இருக்கு. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள படம் பண்றவன் தான் டைரக்டர். அதை விட்டுட்டு தயாரிப்பாளர் எங்க போய் செத்தா என்ன எங்க போய் மடிஞ்சா என்ன அப்படின்னு நினைச்சா அவன் மனுஷனா இல்ல. அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய. இப்ப புரியுதுங்களா? ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும். உங்க பாக்கெட்ல என்ன சாப்பிட நீங்க கூப்பிடுறீங்கன்னா உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு வாங்க அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போ அந்த ஹோட்டலுக்கு போன்னு கூப்பிட்டா நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க?
நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய ஆள். அதை மாரி தான் 2-3 படம் பண்ணினேன். இப்போ நம்ம சொந்த முயற்சியில் இதை பண்ணினேன். அப்போ ரொம்ப நான் அதை நெருக்கடியாக எப்படிலாம் செய்யணுங்கிறத ஒரு ஐடியா பண்ணி நைட்டும் பகல் கண்ணு முழிச்சு அந்த ஒரு 10 நாளில் ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் டீமுக்கு தெரியும். நைட்டு 12 மணிக்கு படுப்பேன், விடிய 3 மணிக்கு எழுந்திரிச்சு, மேனேஜர்லாம் எழுப்ப மாட்டாங்க, நான் தான் எழுப்பேன். எல்லாரையுமே எழுந்திரிச்சு எல்லாரையும் குளிக்க வச்சு எல்லாரையும் வண்டியில் ஏற்றி 5 மணிக்கெல்லாம் அந்த கம்பெனியில் போய் நிப்பாட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து பர்மிஷன் வாங்கி, சார் 5 மணிக்கு நான் எடுத்தால் தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும், எந்த பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு போய் அங்கே எல்லாம் லைட்டையும் நான் போட்டு எல்லாரையுமே அந்த கம்பெனிக்குள்ளே எடுப்பேன். அதுக்கு அவங்க ஒத்துழைச்சாங்க, அந்த கம்பெனிக்காரங்க எல்லாமே ஒத்துழைச்சாங்க. அப்படி தான் எடுக்கப்பட்ட படம் ஒரு 10-11 நாளில் 10 நாள் தான் கரெக்டாக எடுத்துட்டு நான் வந்துட்டேன். சார் எல்லாம் ராஜா சார் எல்லாமே என்ன சார் வந்தோம், நான் 2 நாள் தான் நடித்தேன், என்ன சார் எனக்கு சீன் என்ன எப்படி பண்ணீங்க போனீங்கலாம் கேட்டாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன் எடிட்லாம் பண்ணி படத்தை டப்பிங்க வரீங்க பார்ப்பீங்க அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணி இது என்னென்னலாம் செய்யலாம் அந்த 10 நாள் எடுத்துட்டேன். எனக்கு மைண்டுக்கு வந்தெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். அதை என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணி அதை ஒரு படமாக ஆக்கி கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்தேன். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு எனக்கு 4வது படம். விருதாலம்பட்டு, உள்ளுரி, கருங்குளத்தான் இது. சார் அடுத்த படம் அப்டேட் இருக்குங்களா? அடுத்த படம் இப்போ டைட்டில் நாளைக்கு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா டைட்டில் பதிவு பண்ணாம சொல்லக்கூடாது இல்ல. ஒரு வில்லனை காட்டுறீங்க. ஆமா சார். கடைசியா வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க. அது வந்து ஓபன் பண்ண வேணாம். ஆமா சார். ஆனா வந்து ஒரு ஆணுக்கு அவ்வளவு வலிமை இருக்குமா? ஏன் இல்ல, நான் சொன்னா பச்சை சொன்னா அப்புறம் அது போயிடும். என்ன சொல்றேன்னா சொன்னா நல்லா இருக்கா சார்? நீங்க அப்போத்துல இருந்து என்னன்னா ஆமா வந்து அவரை வந்து வேற மாதிரி காட்டியிருப்பீங்க சார். 40 வருஷம் அவர் கனவுல இருக்கார் சார். எந்த கட்டுப்பாடுல இருக்காரு. ஒண்ணு காட்டுற மாதிரி இருக்கா சார்? ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒரு 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 பெண்ணு வந்து கர்ப்பிணி ஆகிறதுக்கு ஒரு துளி உயிரணுக்கள் தான் போதுங்களா? அதுக்கு வந்து நீங்க எல்லாமே பண்ண வேண்டியதில்ல. அதை பாத்துங்க, அது ஒரு துளி தான், ஒரு துளி தான். அதனால வந்து நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அது எப்படி வேணாலும் நடக்கும். சொன்னா எல்லாம் ஓபன் பண்ணி சொல்ல முடியும், மீடியால சொல்ல முடியாது சார். இப்ப ஆமா என்னன்னா இப்ப திருப்பூர்ல வந்து நிறைய கம்பெனி இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து வெளிப்படையா நடக்கிற விஷயமா சார்? பெண்களுக்கு கொடுமை நடக்குதுல, அதை சொல்றேன் சார். நான் 4-5 வருஷமா அந்த கம்பெனில வாழ்ந்தேன் சார். அங்க இருந்து ஒரு ஓனர் தான் என்ன ஓனர் வந்து எனக்கு ஒரு ஸ்டில் வந்து முதல்ல நான் ஒரு படம் வந்து கதை எழுதி சோம்னு ஒரு டைட்டில் வச்சு முதல்ல போட்டு அதை எடுத்துட்டு வந்து விக்ரம் சாரை தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் யாரை? விக்ரம் சார் இருக்காங்களே, சிஆர் விக்ரம். அவங்க வீட்டில் நைட்டு மகளமாக நின்று அப்போ பீமா படம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பையன்லாம் இப்போ இவ்வளோ பெரிய பையன், யார்? விக்ரம் பையன். இன்னமும் அந்த டைட்டில் வந்து அவங்கள்ட்ட தான் நான் கொடுத்தேன். இன்னமும் நான் வாங்கவே இல்லை. அதை வாங்கலை. அவர் பார்த்துட்டு எனக்கு கதை சொல்லிட்டுன்னு சொல்ல ஒரு நாள் அவர் சந்திச்சு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங் நைட்டு மகள் ஓடிட்டு இருந்தார். சந்திச்சு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் பெரிய ப்ரொடியூசர் தான் கொண்டு வாங்க, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி நம்ம அங்கே போய் பண்ண முடியுங்க? அப்புறம் நான் முயற்சி பண்ணி என்னோட ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட நிலைமை மாதிரி தான் எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் ஃபாரின் போவே வீட்டு சூழ்நிலை 3 பையன், லவ் மேரேஜ் 3 பையன் எல்லாமே இருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சார். ஏன்னா ஒரு படம் ஷோ போட்டீங்க, அது நீங்களே வரல, என்ன காரணம்? எங்கே வரல? இதுக்கு நம்ம தேவி கருமாரிக்கு சார் என் பையன்லாம் இருந்தாங்க. நான் கும்பகோணத்துல இருந்தேன் சார், காசு இல்ல. இப்ப ப்ரமோஷனுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வரலன்னு சொல்றோம், டைரக்டரே வரணும், அது ஒரு குறையா இருக்குல்ல. இது வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கல சார், எல்லா தியேட்டர்லயும் ஆள் இருக்கணும் இல்லையா? நான் வந்துட்டு கும்பகோணம் படம் சார், திருப்பூர் எல்லா திருப்பூர், கோயம்புத்தூர், ஒரு ஊரா வந்துட்டு தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வரேன் சார். கும்பகோணம் காசி தியேட்டர்ல இந்த படம் அன்னைக்கு நான் பார்த்துட்டு 370 பேர் கும்பகோணம் காசி தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லு. வியூவர்ஸ் பாருங்க, எல்லாருமே தெரியும். அங்கேயும் மீடியாலாம் வச்சு தான் பண்ணேன். எல்லாருமே வந்து கண் கலங்கிட்டு அழுதுட்டு வந்தாங்க. நல்லா இருக்கு, சின்ன பட்ஜெட்ல எடுத்தாலும் எங்களை கண்ணு கலங்க வச்சுட்டீங்கன்னு தான் எல்லாருமே அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியா எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாருமே அழுதுட்டு தான் வந்தாங்க. வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப வலிமை ஜாஸ்தி. என்னன்னா நம்ம ஆண்கள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கனால நம்ம வந்து வலிமையா தெரியும். ஆனா பெண்களுக்கு வலிமை ஜாஸ்தி எல்லாத்துலயுமே. அவங்களை எப்படி நீங்க வந்து லாஸ்டா வந்து ஒரு விஷயம் காட்டுறீங்க சார்? கோலத்தனத்தா பெண்களுக்கு தான் அவசர புத்தி, அது தெரியுங்களா? பழமொழியே சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல, வலிமை ஜாஸ்தி இல்ல, பெண்கள் தான் வந்து அவசரப்பட்டுருவாங்க. திடீர்னு நீங்க ஒண்ணும் இல்ல, பெண்களுக்கு வந்து இளைய மனசு, அது ஒரு சின்ன மனசு வந்து பாருங்க. ஒரு ஆணை பத்தி புரிஞ்சுக்காமலே ஒருத்தவனை விரும்புறாங்கன்னு வச்சுக்கலாம், அவன் நல்லவனே கெட்டவனே தெரியாம விரும்புறாங்க. அவங்களுக்கு தான் சின்ன மனசு, அது தெரியுதுங்களா?
இப்போ இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு வந்து இந்த சினிமா திரையுலகத்துல இந்த சங்கங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இருந்துச்சா நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு? ஏன்னா ஒரு தனியாளா பண்ணிருக்கீங்க, 2வது வாரம் படம் ஓடுது, உங்களுக்கு சப்போர்ட் இல்ல சார், நானே தான் சங்கங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நானே தான் போராடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே தான் போராடி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து கும்பகோணம் காசியில் ஓடிச்சு, இன்னைக்கு வந்து இங்கே நம்ம சென்னை காசி தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒத்துழைப்பு இல்ல, ஒத்துழைப்பு இல்லைங்க, அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒண்ணுங்க, 2 வாரமா அந்த குருவி பறந்துகிட்டு இருக்கு சென்னையில. யாரும் கண்ணுக்கு தெரியலையா? யாரும் கண்ணுக்கு தெரியலையாங்கிற அப்படி உள்ளவங்கன்னா எடுத்து வழி நடத்துவாங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன எத்தனை டிக்கெட் இந்த புது இன்னைக்கு போட்டோம் 75 டிக்கெட் உள்ள படம் பாக்குறாங்க மக்கள். வேற படங்களுக்கு கம்மியா தான் இருக்காங்க. அப்ப இந்த குருவி வந்து 2 வாரமா பறந்துகிட்டு இருக்கு. இந்த சென்னையில் உள்ள சினிமாக்காரங்களுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்சு அத்தனை தியேட்டர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. உண்மைதானே சார்? அடுத்த படம் பெரிய படமா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவோம். நம்ம சொந்த முயற்சியெல்லாம் பண்றோம். பல கம்பெனி ஏறி பார்த்துட்டு நம்மள அடிச்சு வச்சு வெளில தள்ளி விட்டாங்க. அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் முயற்சி பண்ணி. கண்டிப்பா நம்ம மேல நல்ல படங்கள் தான் பண்ணுவோம். கண்டிப்பா அப்போவாது அவங்க நம்ம சங்கத்திலேருந்து எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஓகே சார்.